ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இன் யுவர் ரேடியன் சீசன்ல 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோயின் எதேச்சியா கிளையண்ட மீட் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ யதார்த்தமா வர அப்படியே ஆடி போயிடுறா. அவனை பார்த்த உடனே பேச்சே இல்ல, உடனே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் லக்கேஜை மறந்து வச்சுட்டு வந்துட்டான். சோ எங்கடா அவன் லக்கேஜ் அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஏர்போர்ட்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டே தான் அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அவ்வளவுதான் அப்படியே ஸ்லோ மிஷின்ல இவன் லக்கேஜ் எல்லாம் விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ற, எதுக்காக ஹக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, அடுத்தவங்க பண்றதை அப்படியே காப்பி பண்ணுவேன். நீங்க என்ன பார்த்த உடனே ஹக் பண்ணீங்க இல்லையா, அதனாலதான் நான் இப்போ உங்களை பார்த்து ஹக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஹக் பண்ற ஓகே, பட் ரொம்ப டைட்டா என்னால மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சாரிங்க வாங்க போலாம் அப்படின்னு கார்ல போகும்போதெல்லாம் அவங்களுக்குள்ள காதல் ஆசைகள் அப்படியே வளர தொடங்குது. எங்க கையை தொட்டுடுவோமோ கால் தொட்டுடுவோமோன்ட்டு ஒரு வித எக்ஸைட்மெண்டோட தான் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளோட வீடும் வருது. இறங்கினோன்னு என்ன நடந்துச்சு, நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கா. அவனோட கார் போகும்போது ஒரு வித ஏக்கத்தோட பாத்துட்டு இருப்பா. இவளுக்குள்ள காதல் ஸ்டார்ட் ஆகுது நல்லாவே புரியுது. பட் இந்த பக்கம் இவன் ஹீரோ பார்க் தாத்தா இருந்தார் இல்லையா, அந்த காஃபி ஷாப்க்கு போகும்போது, ஏன்னா என்ன விட்டுட்டு போன, சொல்லாம கொல்லாம திடீர்னு போயிட்ட இல்லையா, வா வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், உன்னை பார்த்ததே சந்தோஷம், என்ன சரியா சாப்பிடலையா, அழைச்சு போயிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எங்கடா நல்லா இருக்க, கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாயை கூப்பிட்டு, ஜினி சான் வந்திருக்கான் அப்படின்னு அது கூட கூட பேசுறாரு. வா வா வெளியிலே நின்னா சளி பிடிச்சுக்கோ அப்படின்ட்டு உள்ள போக, நாய் பாருங்களேன் இவன் மேல கோவம், சொல்லாம போயிட்டான் இல்லையா, அதனால மூஞ்சி திருப்பிக்குது, செம்ம பிரில்லியன்ட். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு நேரா பெட்ல வந்து படுக்கும் போது அவளை ஹக் பண்ணது அப்படியே ஞாபகத்துல வருது. அப்போ மிஸ்டர் பார்க் அப்படின்ட்டு திரும்பவும் போய் நாய் கூட பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நான் அவகிட்ட இன்னைக்கு நெருங்கி பழகின, அவளை ஹக் பண்ண, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டேன், அது எனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி பண்ண அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு, ஆனா ஒரு சில விஷயங்கள் மறந்து போச்சு, எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் பாதி விஷயம் மறந்து போச்சு, எல்லாத்தையும் ரீக்ளைம் பண்ணோம், ஆனா ஒரு விஷயம், இங்க இருந்து நான் போறதுக்குள்ள அவகிட்ட கிரேசியாவும் பல விஷயங்களை மறைச்சுக்கிட்டும் ரொம்ப எதிர்பார்ப்போடவும் இருப்பேன் அப்படின்லாம் நாய்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் இவ ஒரு பாக்ஸ்குள்ள இவனோட மெமரிஸ் போட்டோஸ் அவனோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு அதை ஓபன் பண்ணி பாக்குறதே வேலை. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ ரிட்டர்ன் திரும்ப வந்ததுக்காக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல டாங்கவும் அங்கேதான் இருக்கான். ஹீரோயின் வந்த உடனே எல்லாருமே சேரப் ஆகி ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது, அந்த சமயத்துல டாங்குக்கு வேலை இருக்கான், அவ கிளம்ப அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஃபேர்வெல்ல ஜீனி கொடுக்குது. எவ்வளவு ஸ்மார்ட் பாருங்களேன், அதோட ட்ரைனிங் லெவல் வேற லெவல்ல இருக்கும். அந்த சமயத்துல கொஞ்சம் வைன் இருந்தா நல்லா இருக்கும் வெல்கம் பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்த்தாவும் அதை எடுக்க போறாரு. சோ கூடவே ஹீரோவும் போக அந்த இடத்துல எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோர் ரூம்ல தானே வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு காலியான எம்டி கேன் கீழே விழ, அதை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்ல ஞாபகத்துல வருது, இது என்னவா இருக்கும், எதுக்காக இந்த கேன் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி பாக்குறான். இதே மாதிரியான கேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஏற்படும் போது விழுந்துச்சு அப்படின்னு அந்த செகண்ட்ல திங்க் பண்ணுவேன். கடகடன்னு வெளியில பார்ட்டி நடக்குது இல்லையா, அங்க கலந்துக்கிறான். இப்படி அந்த பார்ட்டியும் சந்தோஷமா கம்ப்ளீட் ஆகி எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த காமெடி பண்ணுவாரு ரெமி. அவர் சும்மா இல்லாம போகும்போது ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க பாருங்களேன் இந்த இடமே மெசப்பா இருக்கு, எல்லாத்தையும் கிளீன் அப் பண்ணணும், எனக்கும் புரியுது, பட் எனக்கு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு எஸ் ஆக, ஆனா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு கொலீக் நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு அவளை பிடிச்சி இழுத்துட்டு பை பை நீயே கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, பரவாயில்ல ஹீரோயின் செம்ம மூட்ல இருக்கிறதுனால எதையுமே கண்டுக்கல. அப்போ நம்ம ஜீனியோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன், இவங்க ரெண்டு பேரும் கிளீன் பண்ண போறாங்களாமா அப்படின்ற மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கோம். சோ இவங்க டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா இல்லாம குசும்பு பிடிச்ச ஜீனி ஐ லவ் யூ அப்படிங்கிற பட்டனை அமுக்கிட்டே இருக்குங்க. அதுல சைலண்டா இவங்க ஒர்க் பண்ணவங்க அது பண்ற ஆக்டிவிட்டியை பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டாங்க. சோ இது நம்மளதான் கலாய்க்குது அப்படின்ற மாதிரி வலிஞ்சு நெலிஞ்சு குழஞ்சிட்டு நிக்கும் போது திடீர்னு பார்த்தா தாத்தா இதை புரிஞ்சுக்கிட்டு, நான் நாயை வாக்கிங் கூட்டு போறேன், நீங்க கொஞ்சம் கிளீன் அப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப தனிமை, என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி பேசுறதுன்னு புரியல. ஆல்ரெடி ஏர்போர்ட்ல பாக்கும்போது திடீர்னு ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டான் இல்லையா, அதை நினைச்சு இவ கொஞ்சம் ஷையா இருக்கா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனோட கையில சாஸ் பட அதை ஹீரோயின் பார்த்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு அவன் அங்க இருந்து அதை கிளீன் பண்ண போயிடான். இந்த பக்கம் ஹேடமோட பாய் ஃப்ரெண்ட் பயங்கர சோகமா நடந்து போயிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கும்போது இவன் அவளை பாக்குறான், பட் ரெண்டு பேரும் பேசிக்கல இல்லையா. அந்த நேரத்துல ஒரு பையன் உன்னோட நம்பரை எனக்கு ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை நோட் பண்ணவ இவன் என்னதான் ரியாக்ட் பண்றான் அப்படின்னு செக் பண்றதுக்கு, குடு உன் மொபைல கூட என்னோட நம்பரை டயல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல வாங்கும் போது இவன் ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி பார்க்காம அவன் பாட்டுல போக, இந்த பக்கம் இவ வெறும் 0 டயல் பண்ணி வச்சிருப்பா. மொபைல் நம்பர் டயல் பண்ணா 0 டயல் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவன் போனதுக்கு அப்புறம் போனோட சொந்தக்காரன் பார்த்துட்டு அதை கேட்க, வேற உனக்கு நம்பர் கொடுத்துருவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவ கலாய்ச்சிட்டு போக, இந்த பக்கம் பாட்டியும் அதே பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த வயசான பாட்டிக்கெல்லாம் ஞாபகம் மருதி வந்து காணாம போவாங்க இல்லையா, அது மாதிரியான நோட்டீஸ் அவங்க கிட்ட கொடுக்க, ஐயோ இதே நோய் நமக்கும் இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது
பார்த்தா நல்ல வேலையா டாக் கூட்டிட்டு வர 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி. ஜீனி சும்மா இல்லாம அவங்கள பார்த்து அவங்க கூடவே வரதுக்கு ட்ரை பண்ணுது. இருந்தாலும் அவங்க பாட்டுல வாக்கிங் போறத பார்த்தாவும் கவனிக்கிறாரு. அதே சமயத்துல என்ன பேசாம போறாளே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவரு இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது இவங்க போய் தனியா உட்காந்து இப்படிதான் நம்மளும் காணா போயிடுவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஹேடமோட பாய் ஃப்ரெண்டு தனியா உட்காந்துருக்கான். என்னடா அது இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு பாட்டியை பார்த்துட்டு ஒன்னும் இல்ல பாட்டி அப்படின்ட்டு சின்னங்கனப்படி கிட்டக்க வந்தவன் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க ஆள் வித்தியாசமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்னும் இல்ல அவளுக்கு எனக்கு சண்டை, அவ என்கிட்ட பேசவே இல்ல, இப்ப கூட பார்த்தேன் அவ பாட்டுல போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத வா வா, அவ அப்படிதான் ஏதாவது கேட்டு உன்னை தொலைச்சிக்கிட்டே இருப்பா. பட் நீ தாண்டா என் மருமக பிள்ளை, வா நம்ம போய் எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் பெரிய டேபிளா புக் பண்ணி சூப்பு அது இது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல இங்க பாரு, நீ கொஞ்சம் தைரியசாலியா இருக்கணும். நீ ஒரு பெரிய விஷயத்த கையில எடுத்திருக்க. ஏன்னா என் பேத்திங்களுக்கு தெரியாம நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். இந்த விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும். என் பேத்திங்களை நீ தான் பாத்துக்க போற. மீனா ஹேடம் ரொம்ப குழந்தைடா, அவ என்ன கேட்டாலும் உன் மேல சந்தேகமே பட்டாலும் எதையும் எப்படியும் காட்டிக்காத அப்படின்ற மாதிரி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினும் பாத்தத்தோட கடையில கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த நேரத்துல அவன் சாஸ் பட்ரிச்சுன்னு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போயிருப்பா. அவனோட போனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. சரி இதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு அவளும் கதவை திறக்க ஒன்ஸ் அகைன் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துறா. சோ இல்லங்க நான் தெரியாம வந்துட்டேன், உங்களுக்கு போன் வந்தது அதை கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவ எக்ஸ்பிரஷன் கொடுக்க இந்த பக்கம் இவனுக்கு இருக்கட்டும் கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி போனை வாங்கிக்க. அடுத்த சீன்ல இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் உதறது. அந்த இடத்துல யாருமே இல்ல இல்லையா, அது வேற அட்டிக்க. இவன் அந்த போனை வாங்க இவளுக்குள்ள ஒரு கூச்சம். இவளோட தாட் ஃபுல்லா ஏர்போர்ட்ல டக்குன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சானே அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. சோ கொஞ்சம் லைட்டா நடக்கும். அந்த நேரத்துல அவன் பாட்டுல அப்படியே கிட்டக்க வர இவ பின்னாடியே போயிட்டு இருப்பா. சோ ஒரு லைட்டா ஆஃப் ஆகுது. இல்ல ஏன் இப்ப ஒவ்வொரு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு என் கிட்டக்கே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அதுக்காக தான் வரேன் அப்படின்னு அவனும் ரொம்ப நெருங்கி வரும். இவளுக்குள்ள சரியான பதட்டம். ரொம்ப க்ளோஸ் லிப்ல வந்ததுக்கு அப்புறம் நீ தான் ஒவ்வொரு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் எல்லா லைட்டையும் ஆன் பண்ண அந்த நேரத்துல இவளோட லிப்ஸ் எல்லாம் அப்படியே காஞ்சி போன மாதிரி இருக்கு. ஏன் உன் லிப்ஸ் இந்த அளவு காஞ்சி போயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாமா நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கல, நீ சொல்லாம போயிட்டு இல்லையா அதனால அப்படியே ஒரு மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மழுப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அபிஷியல் விஷயத்த பேசுறாங்க. அந்த நேரத்துல அவன் உன்னை ரொம்ப கலாய்ச்சிட்டு போறான் இல்லையா ரெமி அப்படின்ற மாதிரி கேட்க அது நடக்கலன்னா தான் ஆச்சரியம், அவன் எப்பயுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்ட அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு நேம் மட்டும் ஏன் டெலீட் பண்ண, அதுக்கு என்ன ரீசன், அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க அதை பத்தி நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்க. அடுத்து இவ டெவலப் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறா. ஒன்னு தான் பார்த்துட்டு கரெக்டா எடுத்திருக்க. பட் ஒன்னு சரியா இல்ல, பிளாஷா இருக்கு, ஏக்கியா இருக்கு அப்படின்னு ஒன்னத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இவனோட பிக்சர் இருக்கு. இது எப்படி இதையுமா டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு தனியா எடுத்து வச்சுக்கிறான். அடுத்து நீ 10 போட்டோ தானே இதுல எடுக்க முடியும்னு சொல்லியிருந்த, பட் நிறைய பிக்சர்ஸ் இருந்தது அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்டா 10 ரீல் தான் இருந்துச்சு அதனால தான் அப்படி சொல்லி கொடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினோட அப்பா அம்மா இறந்த நாள் வருது. அதனால அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படிச்சு குடும்பமே கொண்டாடிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல ஹேடம் மட்டும் இன்னும் சோகமாவே இருக்கா. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு ஹயாங் கேட்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல, அது பாட்டுல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரே நாள்ல எல்லாருமே இதே மாதிரி கல்லறை திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க போல இருக்கு. சோ இவ பாட்டுல போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மேனேஜரும் இருக்காரு. அவரோட பெத்தவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது இவ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பிளாஷ்பேக் உள்ள போறா. இவரு சின்ன வயசுல அங்க ஜாயின் பண்ணிருப்பாரு இல்லையா, அப்ப அவங்க பேரண்ட்ஸும் அங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே மீட் பண்ணும் போது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணும்போது இவன் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிக்சர் எடுக்க போக அந்த நேரத்துல பாட்டி இல்லடா நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான் வந்து நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா வேற ஒருத்தங்கிட்ட கேமரா கொடுத்துட்டு அப்படியே பவ்யமா பக்கத்துல நின்னுட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் திங்க் பண்ணவ சரி அம்மா அப்பா நல்லா கவனிச்சுக்கோங்க, எங்க சிஇஓவை நீங்க நல்லா பாத்துக்கணும், எங்க மேனேஜர் சாருக்கு எல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துறா. அடுத்து ஐம் ரியலி சாரி உங்ககிட்ட சொல்லாம இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம், கண்டிப்பா நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் தேடிட்டு வந்துட்டேன். அஜிஜோ என் போனை எங்க தொலைச்சிட்டேன் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி எங்கேயும் அங்கேயும் அவ தேடி பார்க்க இவன் அந்த நேரத்துல போன் எடுத்து அவளுக்கு கால் பண்ணி பாக்குறான். சோ அவகிட்ட இருந்தா வைப்ரேஷன் சவுண்ட் வருது, அது உங்க பேண்ட் பாக்கெட்ல தாங்க இருக்கு, நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு சம மொக்க. அதை மழுப்புறதுக்காக லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது 35,000 ஆனா உனக்காக 80,000 செலவு பண்ணுவேன், வரியா ஆக்ஸ்டில்ஸ் குடிக்கலாம் வா அப்படின்னு அவனை சீரப் பண்ணி கூப்பிட அப்படியே இவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மட்டும் போய் அதெல்லாம் கிளீன் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நீ ஹீல்ஸ் போட்டிருக்க, இந்த இடத்துக்கு வந்தா தறிக்கு விழுந்துருவ அப்படின்ற மாதிரி சொல்ல வர வர ரொம்ப நீ நெஞ்சு நக்கிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு சென்டிமெண்டா இருந்தவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே கல்லறைக்கு முன்னாடி நிக்கும் போதும் அப்படின்ற மாதிரி அவளோட மைண்ட் வாய்ஸ் கட் பண்ணி அடுத்த சீன்ல அவ வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது யார் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி எங்க போனா இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நான் அசு குடிக்க போனேன், அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி ஒன்னு ஒரு கிளைண்ட் மீட் பண்ண சொன்னாங்களே மீட் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ 29 வயசுல ஞாபகம் மறந்தியா நல்லா தானே இருக்கேன் ஏன் மறந்த அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள
மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு, சரி அந்த கிளைண்ட்டை நீ மீட் பண்ண கூடாதா, சேம் ஏஜ் தானே, உன்னோட ஏஜும் அவரோட ஏஜும் ஒண்ணு, அதனால கேஷுவலா நீங்க பேசலாம், மிஸ்டர் சான் மிஸ் சாங் நீங்க 2 பேரும் போய் அதை மீட்டப் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி எல்லாம் வேலையை தள்ளி போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் ஹீரோயின் ஒரு விஷயத்த கேட்டிருப்பா இல்லையா, என்னடா லிஸ்ட்ல ஒரு பேரை டெலீட் பண்ணி வச்சிருக்க, அது எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதை பார்த்து இவனும் எதுக்காக ஸ்மைல் பண்றானே தெரியல. அந்த நேரத்துல லேப் ரிப்போர்ட் இருக்கு, அதை எடுத்து பார்க்கும்போது அவனோட தாட் டக்குன்னு நம்ம ஒரு காலி கேனை பார்த்துமே, சோ அதை வச்சு கண்டிப்பா இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மெமரில இருந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், சோ அதை நம்ம திங்க் பண்ணணும்னா என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு பெரிய கால்குலேஷனே போட்டுட்டு இருக்கான். அவன் அந்த ஹாஸ்டல் ரூம்ல இருக்கும்போது கிளாஸ் பிளட் சொட்டினது, அதே சமயத்துல ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன், அப்புறம் அந்த காலிக்கனை எங்கேயும் நான் பாத்திருக்கேன். அதே சமயத்துல என் ரூம்மேட்டோட கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவ கையில ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு, அவளோட பேர் என்ன, சா தானே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி பாக்குறான். அந்த சா என்ன பண்ணா என் லைஃப்ல ஏதோ ஒண்ணு நான் மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த சான்றவ ஏர்போர்ட்ல வந்து கொரியால இறங்குற மாதிரி இருக்கு. கால்ல நான் கொரியா வந்துட்டேன், நேரா ஹாஸ்பிட்டல் தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹேடமோட பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவன் அவளை மறக்கல, அவகிட்ட பேசவும் முடியல அப்படின்ற ஒரே தாட்ல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதனால இந்த குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா, அது பக்கத்துல போயிட்டு நான் அவளை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அதுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹேடம காட்டுறாங்க. ஒருத்தன் நம்பர் கேட்டா இல்லையா, அவனுக்கு ஏதோ ஜூஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை பார்த்த உடனே குடுகுடுன்னு வெளியில ஒன்னவன் அப்படியே கால் தடு மாதிரி கீழே விழுந்துடா, கால் கொலாப்ஸ் ஆகி கண்ணாடி எல்லாம் நொறுங்கி போச்சு. அந்த நேரத்துல அவனோட ரூம்மேட் வந்து பார்க்க, வாடா மச்சான் இப்படியே போய் கரோக்கி பண்ணலான்னு வரிசையா உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவனுக்கு சோகம் தலைக்கேற பயங்கரமா அழுதுகிட்டே பாடிட்டு இருப்பான். அவன் அழுது பார்த்து பக்கத்துல இருக்கவனு அழ அப்படியே கட்டி பிடிச்சி ஒப்பாரியே வைக்கிறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஹேடமுக்கும் மனசு சரியில்லை. ஒரு ஸ்பெஷலான பிளேட் இருக்கு, அவங்க அம்மா யூஸ் பண்ண பிளேட், அதுல அவ சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணும்போது அது உடைஞ்சிருது. அந்த நேரத்துல ஹயாங் ஏன் இப்படி பிளேட்டை உடைக்கிற, இது யாரோட பிளேட் தெரியுமா, அம்மாவோட பிளேட், உனக்கு அது மேல மரியாதையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கும் அம்மா மேல அப்பா மேல எல்லார் மேலயும் மரியாதை இருக்கு, ஆனா தெரியாம உடைச்சதுக்கு இப்படி டக்குன்னு என்ன திட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி அவக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை டக்குன்னு கொட்ட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து என்னாச்சு, நீ ஸ்கூலுக்கு போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்ல, நான் கிளம்புறேன் சாரின்ற மாதிரி அவ கிளம்ப, ஹயாங் டக்குன்னு அங்க உடஞ்சு போன பிளேட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல தான் ஒரே ஒரு பீஸ்ல மட்டும் பிளட் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவளுக்கு அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து, ஏய் நில்ல அப்படின்ட்டு அவ கையை பார்த்தா அதுல ரத்தம் வந்துட்டு இருக்கு, காயம் இருக்கு போல இருக்குன்னு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு நேரா நீ ஸ்கூலுக்கு போனோன்னு நர்ஸ் பாக்குற, இது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அம்மாவோட பிளேட்டை உடைச்சது மட்டும் இல்லாம உங்களை எல்லாம் எதிர்த்து பேசிட்டேன் சாரின்ற மாதிரி அவளும் கேட்கறான். சோ ஒரு ஹடல்ஸா இப்படியே கூட்டிட்டு போகும்போது ஹேடமோட ஃப்ரெண்ட் வந்துடா, ஏய் நான் போறேன், இங்கே நின்னுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கோல் பிடிக்கும், சீக்கிரமா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அக்கா பார்த்துட்டு அவ பை சொல்லிட்டே போனவ திரும்பி பாக்குறா. பரவாயில்ல நல்ல பாசமா தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஜீனி சும்மா இல்லாம டே என்ன வாக்கிங் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பார்த்துட்டு ஹீரோவும் என்னடி நீ இப்ப வர பேசிக்கிட்டே இருக்க, பயங்கர சாட்டர் பாக்ஸ் ஆயிட்டியே அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சிட்டு இருக்கும்போது, சரி வாக்கிங்லாம் வேண்டாம் நம்ம வெளியில போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பட்டன் நமக்குது செம ஸ்மார்ட்ல. அந்த நேரத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குடா, அதை ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்ல, இவனும் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல என்ன இருக்குன்னு நமக்கு காட்டல, பட் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்க மாதிரி இருக்கு. இவனும் போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிட்டு, சரி நான் இதை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, என்னடா ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி அவரு கேட்க, ஒண்ணுமே ஸ்பெஷல் இல்ல, நான் இப்போ நாய வாக்கிங் கூட்டு போறேன் அப்படின்ட்டு அவனோட அந்த நேரத்துல அந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு ஏதோ ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சல்ல நியூபெரி ஸ்ட்ரீட் பாஸ்டன் அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸும் இருக்கு. சோ அவருக்கு அது என்னன்னு தெரியாம பார்க்காம வெளியில வச்சுட்டாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஆபீஸ் மீட்ல இந்த கொரியன் ஸ்டைல பத்தி அவன் பெருமையா பேச ஆரம்பிக்கிறான். ஈவன் இன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கூட கொரியன்ல இருக்கிற அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இங்க இருக்க மாடர்ன் ஆர்ட் பத்தியும் அங்க இருக்கிற அந்த காஸ்டியூம் டிசைன்ஸை பத்தியும் அவங்க யூஸ் பண்ற அந்த கலர் நியான் நியூ கலர்ஸ் எல்லாத்தையும் அப்ரிசியேஷன் பண்ணி நிறைய கான்ட்ராக்ட்ல நான் சைன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க, அதை பார்த்துட்டு பாட்டி பரவாயில்லையே கலக்குறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ். இப்படியே போயிட்டு இருக்கும்போது மீட்டிங்லாம் முடிஞ்சு அவங்க லிஃப்ட்டுக்கு போவாங்க. அப்ப ஹீரோயினோட ஃபைல பாக்குறான். அதுல அவ மிஸ் பண்ண பேனா அந்த இடம் காலியா இருக்க, இதை எப்படியாவது அவளுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடணும், எத்தனை பெண் கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி அவனும் திங்க் பண்ண, என்னடா யோசிக்கிறான்ற மாதிரி இவ கேட்க, ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடறான். அடுத்து பாட்டி கூட அவனுக்கு ஒரு லஞ்ச் இருக்கு. அந்த நேரத்துல எனிஹவ் உங்களோட ஃபேமிலி எல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க, இல்ல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டீச்சரா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நீங்க இருந்தா சாங்ஹரன் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்ல அவளோட டீடைல்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா
ஏதோ பாஸ்ட்ல அவளுக்கு ஒரு எக்ஸ் லவர் இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்ல அப்படியே அவங்க மீட்டிங் கண்டினியூ பண்றாங்க. ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவனை என்கரேஜ் பண்றாங்க. அந்த நேரத்துல எதுக்காக இந்த பார்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம இவனும் தன்னோட அபிஷியல் விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது சரி ஊர்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க பெண்ணை பத்தியா கேக்குறீங்க இந்த தாடி எல்லாம் வச்சுட்டு பானே அவனா ஆமா அவனை பத்தி தான் கேக்குறேன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் நல்லதா இருக்கான் உங்களையும் கேட்டுதான் சொன்னான் அப்படின்னு இப்படியே பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட ஸ்டோரியை கொண்டு வராங்க. உனக்கு ஹரனோட பாஸ்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல உனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய விஷயம் உன்கிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இப்போ நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலா அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எனி டைம் மேல அட்டிக்கிலே படுத்துட்டு இருப்பா, சரியா சாப்பிடுறது இல்ல. இத ஹயாங் என்கிட்ட வந்து சொன்ன உடனே நான் ஒரு முடிவெடுத்தேன். நேரா அவகிட்ட போயிட்டு அவளை என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணா ஒரு மாதிரி ஆயிட்டா, தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்ட மாதிரி மேல இருக்கிற ரூஃப் டாப்ல இருக்கிற அட்டிக்குல போய் படுத்துட்டு யார்கிட்டயுமே பேசாம அப்படியே ஒதுங்கி போயிட்டா. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்த, நேரா கூட்டிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல இங்க பாரு இங்க இருக்கிற மெஸ் எல்லாம் நீ தான் கிளீன் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் பாட்டி நான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க நீ தனியா பரன் மேல படுத்திருக்கிறத விட்டுட்டு இந்த கிளீன் பண்ணு, அதுவும் டார்க்கா தான் இருக்கு இதுவும் டார்க்கா தான் இருக்கு, இங்க உனக்கு ஏதாவது கிரியேட்டிவிட்டியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டப்பா. அதுக்கப்புறம் அவ அந்த இடத்தையே ஸ்பெஷலா மாத்திட்டா. அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் டிசைன்ல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அபிஷியல் ஒர்க்லயே ஜாயின் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே அவ அட்டிக்குல படுக்கிறத விட்டுட்டு தன்னோட ரூம்ல படுத்தா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு நாள் அவ அடுக்கி வச்சுட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ணி வச்சா. இப்படியே அவ லைஃப் போயிட்டு இருக்கும் போது நான் பிசினஸையும் ஃபேமிலி பிசினஸா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ யங் ரெண்டு பேரையும் வச்சு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்ப சேர்ந்திருக்க பட் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து விஷ் பண்ண ஐயோ என்ன பார்த்து நீங்க விஷ் பண்றதா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இங்க பாருப்பா நான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் சொல்றேன்னா நீ அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கணும், அவளோட லைஃப்ல நீ ரொம்ப முக்கியமானவன், உன்னை பார்த்தாதான் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, நீ இல்லன்னு வச்சுக்கோயேன் ஒரு மாதிரி ஆயிடுறா. சரி இதெல்லாம் உனக்கிட்ட ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த நேரத்துல மிஸ்கிம் நீங்க எனக்கு சொல்றது புரியுது பட் நான் இன்னும் அந்த அளவுக்கு நெருங்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஸ்கூல்ல காட்டுறாங்க. இவன் ஸ்லிப் ஆகி விழுந்தான் இல்லையா, அதனால நர்ஸ் கிட்ட தன்னோட காலை காட்டிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவனோட காதல் தோல்வியை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹடாமும் வர. அவளை பார்த்த உடனே நடந்தவ திரும்பவும் தடிக்கு விழுற மாதிரி ஸ்டடி இல்லாம நடந்து போக இவ டக்குன்னு உள்ள வரா. என்ன இவ நர்ஸ் ரூம்குள்ள வரா, ஐயோ அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அவளுக்கு எதுவுமே இருக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேண்டிட்டு போறான். இந்த பக்கம் இவ்வளோ அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் கிட்ட கேட்க நோ இது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கிற பர்சனல் விஷயம், அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் வெளியில வர. ஹீரோவும் வந்து எனக்கு ஒன்னு ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சர்ப்ரைசிங்கா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக பாட்ரி எக்ஸிபிஷனா யார் இதை நடத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க டக்குன்னு திரும்பினா ஹீரோவோட பாட்டி அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து இவனதான் கட்டி பிடிக்க போறாங்க அப்படின்னு இவன் கையை அப்படியே நீட்டி பிடிக்க பட் அவங்களும் அவன் கை கடியில பூந்து போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு டேய் அறிவு இருக்கா உனக்கு, எப்ப பார்த்தாலும் யூஎஸ்ஏ கிளம்பணும்னா சொல்லாம கொள்ளாம போற சொல்லாம கொள்ளாம வர ஒரு பேர் இல்லாம இவனுக்கு நீவா உள்ள அப்படின்னு அவளை கூட்டிட்டு உள்ள போக நமக்கு பாரு மரியாதையே இல்லைன்ட்டு பொறுமையாயும் போக உள்ள பாத்தீங்கன்னா சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஸ்பெஷலா ஒரு சிக்னேச்சர் பீஸ் இருக்கு. என்னங்க இது புதுவிதமா இருக்கு, எப்படி இதை மேக் பண்ணீங்க, புரோக்கனா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா இதை நான் உடஞ்ச பொருள் இலை இதெல்லாம் சேர்த்து ஒன்னா கிரியேட் பண்ணிருக்கேன், இதை பாக்குறதுக்கு உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி கேட்க உடஞ்சதெல்லாம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல ஆமாமா ஒரு விஷயம் உடஞ்சு போச்சுன்னா திரும்ப ஒண்ணு சேர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த பாட்டுக்கு மட்டும் இல்ல ஹியூமன்ஸோட ஹார்ட்டுக்கும் தான், அது ஒரு தடவை உடஞ்சிச்சுன்னா ஒண்ணு சேர்றது சரியாகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு பாட்டியை பாக்கிறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏய் சான் நீ இங்கதான் இருக்கியா அப்படின்ற மாதிரி கூப்பிட அந்த நேரத்துல ஹீரோயினோட மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக். ஹயோங் ஹீரோயினை பார்த்து ஏய் நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா, உன்னோட எக்ஸ் லவரோட பேரும் ஹயோன் சான் இவனோட பேரும் ஷுவான் சான் ரெண்டுமே கோஇன்சிடென்ஸா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல பாட்டி சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த பாட்டியை உத்து பாக்குறா. இந்த பக்கம் ஹீரோயின் ஹயோங் கிட்ட ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. பட் அவ எதையுமே கேட்காம நேரா பார்ல போய் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல மேனேஜர் கால் பண்ணிட்டு எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அவளை போய் பார்க்கலாம் என்னாச்சு ஏன் இப்படி பண்றா அப்படின்ட்டு பாருக்கே போயிடுறான். அந்த இடத்துல அவளுக்கே தெரியாம அவன் மேல அவ சாஞ்சுக்கிறான். அவனுக்குள்ள ஃபேமிலி கேர் இருக்கு இல்லையா, சோ அவளை கார்ல கூட்டிட்டு வந்து பத்திரமா படுக்க வைக்க அவளோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஏன் இப்படி கலங்கி இருக்கு அப்படின்னு கிட்டக்க நெருங்கி போக டக்குன்னு அவ தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அவ்வளவுதான் ஏன் கிட்டக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கும் ஒன்னும் புரியல இவனுக்கும் ஒன்னும் புரியல. டக்குன்னு சீட் பெல்ட்டை போட்டு ஜிபிஎஸ் ஆன் பண்ணி அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி நான் கார்ல பாருக்கு போயிட்டு இருக்கும்போது பாட்டியை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், பாட்டி ஏன் தனியா நடந்து போகணும், இது ஒண்ணு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட இதை ஷேர் பண்ண இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த எக்ஸிபிஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில வர. சோ அந்த நேரத்துல ஹீரோயின் டக்குன்னு பாட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, எங்க அம்மாவோட பிளேட் உடஞ்சிருச்சு அதை கொண்டு வந்து கொடுக்குறேன் இதே மாதிரி ஒட்டி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு நம்ம யாருக்கடி செல்ல குட்டி
ஃபேஷியல் பண்ண போறேன், எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் ஒழுங்கா சாப்பிடு, இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல, அது மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வழி அனுப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போன ஹீரோயின் ஒரு நிமிஷம் இங்கே இரு, தோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அவ பாட்டுல போக, எங்க போற அப்படின்ற மாதிரி இவனு ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போக திடீர்னு பார்த்தா பொக்கையோட வந்து நிக்கிறா. எதுக்கு இந்த பொக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டியை பாக்குறதுக்கு நீ சர்ப்ரைசிங்கா கூட்டிட்டு வந்த, பட் அவங்களுக்கு எனக்கு ஒரு பொக்கே கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த எக்ஸிபிஷன்ல போயிட்டு பாட்டியை தேடி பாக்குறாங்க. பாட்டியை காணோம். ஆனா சடனா அந்த இடத்துல ஹீரோட அப்பா நிப்பாரா, அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஷாக்கு. அப்படியே பாஸ்ட் ஞாபகத்துல வருது. இவன் வரையறது பிடிக்காம கலைகள் மேல ஆர்வமே காட்டாம மொத்தத்தையும் உடைச்சிட்டு இருப்பாரு. அப்போ இதுக்கப்புறம் என்னால படிக்க முடியாதுன்னு அவன் யூஎஸ்ல இருந்து கிளம்பி போக ட்ரை பண்ண, எங்கடா போற, கொரியாவுக்கு போற, எனக்கு பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சண்டை போட, டே இங்க இருந்து நான் சொல்றதுதான் என்னோட காலேஜ்ல தான் நீ படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிஹெச்டி எல்லாம் படிக்க சொல்லுவாரு. பட் அவருக்கு இவன் மேல பாசமே இல்லாததுனால அவர் கூட தங்குறதுக்கே பிடிக்காது. நான் கொரியாவுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே படிச்சா மட்டும்தான் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி எனக்கு ஒரு காது போச்சு, உடம்பெல்லாம் தீக்காயங்கள், இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பான். அந்த நேரத்துல படிப்புன்னு ஒண்ணு இருந்தாதான் இதெல்லாம் ஒண்ணு ஓவர்டேக் பண்ணி லைஃப்ல போக முடியும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, இங்க பாருங்க நான் அந்த எக்ஸ்ப்ளோஷன்லயே செத்து போயிட்டேன், இதுக்கு மேல என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க, என்னோட வாழ்க்கைய தனியா வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு தனியா பிரிஞ்சு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றான் போல இருக்கு. சோ இவர்தான் அப்பான்ற மாதிரி காட்டிக்காமலே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளான லைஃப வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கு, இப்ப நல்லதான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, இவனும் பரவாயில்ல நீங்களும் நல்லதான் இருக்கீங்க பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, என்ன நீங்க ரெண்டு பேரும் அந்நியர்கள் மாதிரி இப்படி தள்ளி தள்ளி நின்று பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, அந்த நேரத்துல என்னோட வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புற மாதிரி ஹீரோ கிளம்ப போக அவங்க அப்பா டக்குன்னு போய் அவனை தொட்டு பேச நினைக்க அது பிடிக்காம அப்படியே உதறி விட்டுறான். அதுல அவங்க அப்பா கீழே விழுந்துறாரு. அதனால அங்க இருந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சு அதுல இந்த சின்ன பார்ட் வந்து ஹீரோயினோட கண்ணு கிட்ட கிழிக்க, அவனோட தாட்ல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இவன் டிராயிங் பண்ணி வச்சிருந்ததை பார்த்துட்டு எல்லாத்தையும் உடைச்சிருப்பாரு. அந்த நேரத்துல அவன் கண்ணு கிட்ட தீ இடத்துல கிழிச்சிருக்கும். ரெண்டுமே கோ இன்சிடென்ட்ஸா இருக்கும். அதை நினைச்சு பார்த்துட்டு இன்னும் அவங்க அப்பா மேல வெறுப்பு வந்து பயங்கரமா அவர்கிட்ட சண்டை போக ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கத்தி விட்டுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா வெளியில போக இந்த பக்கம் ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே ஓட, மாமா கொஞ்சம் சும்மாரு, அவனை இந்த நேரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனுக்கு கோவம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும் போது பின்னாடியே போய் தொல்லை பண்ணாத, இங்க வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு வந்து இவளுக்கு காயங்களுக்கு மருந்து போட்டு விட, அந்த நேரத்துல தான் இவ அங்க இருக்கிற பேம்ப்ளெட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அப்படியே கோ இன்சிடென்ட்ஸா திங்க் பண்ணி பாக்குறா. ஆல்ரெடி அவன் சொல்லியிருப்பான், இந்த காலேஜ்ல படிச்சேன், இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு ஸ்டடீஸ்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். பட் அது அப்பான்றத சொல்லிட்டான். இதெல்லாம் இப்ப நடந்ததெல்லாம் ஒன்னா திங்க் பண்ணிட்டு இவர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரிஸ்ட் வாட்ச் கிடக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்க்கத்தோட கடையில கட்டுறாங்க. அப்போ இவன் துணியெல்லாம் துவைக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கானே, இதை எடுத்துட்டு போய் துவைக்கலாம் அப்படின்ட்டு அவனோட ஜாக்கெட் எடுக்கும்போது அதுக்குள்ள ஒரு பெண் இருக்க மாதிரி இருக்கு. என்னது இந்த பெண்ணை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இது மிஸ் சாங்கோடதாச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஒரு பார்சல் வந்துச்சு, நியூபெரி ஸ்ட்ரீட் பாஸ்டன். அது இவனுக்கு தான் வந்திருக்கா. அது ஏன் யூஎஸ்ல இருந்து இவனுக்கு வரணும்? இவனுக்கு நியூபெரி ஸ்ட்ரீட் பாஸ்டன்னா மிஸ் கிம் வேற ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நியூபெரி ஸ்ட்ரீட் பாஸ்டன்ல இருந்தா அவன் செத்து போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் வர அந்த பெண்ணை மறைச்சு வச்சுட்டு அவளையும் கன்வின்ஸ் பண்ணி அவன் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே பேச்சு கொடுக்க, இந்த ஹீரோயின் பயங்கர சோகமா இப்ப நடந்த விஷயங்கள் அப்படியே நினைச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்கும்போது, ஐ எம் வெரி சாரி, உன்னை சர்ப்ரைசிங்கா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இப்படி முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப செல்ஃபிஷ், என்ன மன்னிச்சிடு, இது எல்லாமே என்னாலதான் அப்படின்ற மாதிரி சாரி கேட்க, இங்க பாருங்க நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க சந்தோஷமா இருந்தது, நான் புக்கே வாங்கிட்டு போய் உங்க பாட்டி கிட்ட குடுக்கறச்சதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு, அதனால திரும்ப வந்தது நான் தான் திரும்ப உங்களை கூட்டிட்டு வந்தேன். அந்த நேரத்துல தான் இது நடந்துச்சுன்னு அவனை கன்வின்ஸ் பண்ண திரும்பவும் அந்த பாட்ரி மேக்கிங் இடத்துக்கே போறாங்க. அப்ப ஒரு விஷயம், இந்த பாட்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மனசை உடைக்கிறவங்களுக்கும் சேர்த்துதான், இதனால புதுசா ஒண்ணு உருவாகுது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாஸ்ட்ல இவன் கூட இருந்த நாட்கள் முதல்ல சந்திச்சதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மறக்க முடியாத தருணங்கள் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. என் மனசு ஒரு தடவை உடைஞ்சு போச்சு, அது ஒண்ணு சேராதுன்னு நினைச்சேன், ஆனா திரும்பவும் அது சின்ன சின்ன விஷயங்கள்னால உன்னால ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே, பரவாயில்ல நீ ஒருத்தரை பார்த்த இல்லையா, அவரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நீ ஆக்ட் பண்ணாலும் அது உங்க அப்பா தானே, அவரு உன்னோட மனசை உடைச்சிருந்தாலும் அது இன்னைக்கு நல்லதாவே முடிஞ்சு போச்சு இல்லையா, அதனாலதான் நான் உன்னை மீட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவரோட பையன் தானே நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா, இந்த பாரு உங்க அப்பாவோட ரிஸ்ட் வாட்ச் இதுல நீ வரைஞ்சிருக்க, அதே மாதிரிதான் பாட்டிக்கு நீ கொடுத்த டிராயிங்ஸ்லயும் இது மாதிரியான ஆர்ட்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா ஒரு பேரண்ட்ஸ் டேக்கு எங்க அப்பாவுக்கு இதை நான் பிரசண்டா கொடுக்கணும்னு வரைஞ்சு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட, சரி நீ தனியாவே இருந்து சோகத்தை என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவளை தடுக்க டக்குன்னு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உன் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்களை நான் ஞாபகத்துல திரும்ப கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் நிறைய விஷயங்களை மறந்துகிட்டே வரேன்னு அவ சொல்ல, சோ இவனோட தாட்ஃபுல்லா முதல் முறையா
இவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது அவ ஹயாக் சானுக்கு மெசேஜ் பண்ணிருப்பா. பட் இந்த சான் அந்த மெசேஜை படிச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறதே நிறுத்திருப்பான். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இவதான் இவளுக்கு தெரியாமலே இவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான்றது இவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். சோ அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்து என்னைக்குமே நான் உன்னை பிரிய கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்க எனக்கும் உன் கூட இருக்கிறதுல ரொம்ப பேராசை இருக்கு, அதை என்னால மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் காயங்களை தொட்டு பார்த்துட்டு டக்குனு கிஸ் பண்ணிடுறான். இதுல இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு முழு ஞாபகங்கள் வந்துச்சா, இவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சீக்ரெட் என்னங்கறத வரப்போற எபிசோட்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்க. அதை கண்டினியூவா பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.